ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குத்தி பூ செடியோட மருத்துவ குணங்கள் பார்க்க போகிறோம். இந்த மூக்குத்தி பூ செடியை பலரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் இருக்கிறதான மருத்துவ குணங்கள் பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ மழைக்காலம் இருக்கிறதால இந்த ரோட்டோரங்களில் பல இடங்களில் இது முளைச்சி இருக்கும். இந்த செடியில் இருக்கிறதான மருந்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த செடி ரத்தத்தை நிப்பாட்டும். அதாவது பிள்ளைங்க கீழே விழுந்துரும். அது நம்ம கூட சில நேரம் பெரியவங்க கூட கல் தட்டி ரத்தம்லாம் வந்துடும். அந்த சமயத்தில் இந்த இலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை கசக்கி அந்த சாறை அந்த ரத்தம் வர இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டோம்னா ரத்தம் வர்றது நின்றும். அது மட்டும் இல்லாமல் இது நாள்பட்ட புண்களை ஆற்றக்கூடியதான மருத்துவ குணம் இதில் இருக்குது. சிலருக்கு இது சுகர்னால வர்ற புண்ணு, இப்போ பிள்ளைங்களுக்குமே சில தடவை கீழே அடிப்பட்ட இடத்துல திரும்ப திரும்ப புண்ணு ஆறவே செய்யாது. அப்படி சமயத்தில் இந்த இலையை நல்லா அரைச்சி அதில் பச்சை மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா அந்த புண்கள் சீக்கிரம் சரியாயிரும். அடுத்தபடியாக மூட்டு வலி. இப்போ பல பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்டவங்க ஒரு கைப்பிடி அளவு இந்த மூக்குத்தி இலை செடியை நம்ம பறிச்சுக்கணும். பறிச்சுட்டு இது நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி அந்த மூட்டு பகுதியில் பற்று போடும்போது மூட்டு வலி விரைவில் சரியாயிரும். மேலும் இப்போ குளிர் மற்றும் இந்த மழைக்காலமாக இருக்கிறதுனால குழந்தைகள் பெரியவங்களுக்கு சளி பிரச்சனை, தலைப்பாரம் இப்படி இருக்கும். தலையில் நீர் கோர்த்துட்டு இப்படி தலைபாரமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குத்தி இலையை ஒரு 5 இலை எடுத்துக்கிட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, சீரகம் இது எல்லாம் ரசத்துக்கு தட்ட மாதிரி இந்த இலையும் அதோட சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் இலை வதக்கும்போது இதை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம ரசத்துக்கு இதை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை சூப்பாக கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லை சாதத்தோடு கூட அதை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நாள்பட்ட அந்த தலையில் நீர் கோர்த்ததுக்கு அது சரியாயிரும். தலைபாரம் எல்லாமே சரியாயிரும். சளி எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடும். அடுத்தபடியாக இது தேய்மல், சொறி மற்றும் இப்படி சரும பிரச்சனைகளுக்கு இந்த மூக்குத்தி பூ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. சரும பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மூக்குத்தி பூ இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி குப்பைமேனி இலை, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு உடம்புல தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்போது சரும பிரச்சனைகளை சரியாயிரும். இன்றைக்கி நம்ம பார்த்ததான இந்த மூக்குத்தி பூச்செடியோ மருத்துவ குணங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.